நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல பரவாயில்ல, நீங்க குடிங்க, நான் வேணா கீழே போறேன். இல்ல இல்ல பரவாயில்ல. நான் வேணா கீழே போறேன், நீங்க ஃப்ரீயா இருங்க. இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கீழே போனா எல்லாரும் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஆரம்பத்துல இருந்து கதையை சொல்லணும், அதான். தேங்க்ஸ். எதுக்கு? எனக்காக அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த ஆளை கட்டி தூக்கிட்டு வந்ததுக்கு. ஏதாவது பிரச்சனையா இருந்தா? ஏங்க அவன் பண்ண பிரச்சனையோடவா நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்க, அதனால அவன் தப்பிச்சேன். இல்லாட்டி அவனை அடிச்சு உதச்சு வீட்டில் இருறான்னு சொல்லிருப்பேன். மற்ற விஷயங்கன்னா பரவாயில்ல, எப்படி ஒருத்தனை அடிச்சு உதச்சு குடும்பம் நடத்துன்னு சொல்றது? கரெக்ட் தான், நான் கூட அப்படி யோசிக்கலைங்க. ஆனால் நீங்கள் தெளிவாக ஒரு முடிவு எடுத்தீங்க. கஷ்டமா இல்லையா? கஷ்டம்தான். ஆப்ரேஷன் பண்றப்போ வலிக்க தானே செய்யும், ஆனா அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கும்ல. அதே மாதிரி தான் வெட்டி எறிகிறப்போ வலிக்க தான் செஞ்சுது. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் என்னங்க பண்ணேன்? சரவணன் தான் வீடு பூந்து அவன் அடிச்சது. சரவணா என் தம்பி, அவன் எனக்காக சண்டை போட்டான். ஆனா நீங்க தான் ரொம்ப கிரேட். நானும் எங்க அம்மாவும் பல தடவை உங்களை சங்கடப்படுத்திருக்கோம், அடிக்கடி உங்களை கோவப்படுத்திருக்கோம். அதெல்லாம் மனசுல வச்சுக்காம ஆபத்துனதும் வந்து நின்னீங்க. சாரிங்க. சேச்சா, என்னத்துக்கு சாரி அதுன்னு பேசிக்கிட்டு? நான் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு எனக்கு கிடைச்ச தண்டனைன்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு இடம் அப்படியெல்லாம் பேசாதீங்க. இந்த மாதிரி நிலைமை எந்த பொண்ணுக்கு வரக்கூடாது. இல்லைங்க, நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். நான் மீனாட்சிக்கு பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. பார்த்தீங்களா, நீங்கள் தான் அந்த ஆளை விட்டு வந்தது நல்ல விஷயம்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே தண்டனைன்னு சொல்கிறீங்க. நீங்களும் அப்பா மாதிரியே பேசுறீங்க. இல்லைங்க, ஒருத்தான ஆளுக்காக கவலைப்பட்டா ஓகே. இந்த மாதிரி ஒருத்தனுக்காக கவலைப்படுறதெல்லாம் வேஸ்ட்டுங்க. தெரியாமல் வேறு வழி இல்லாமல் தப்பு பண்ணால் ஓகே, அது எல்லா மனுஷனும் பண்ணுறது தானே. ஆனால் திட்டம் போட்டு தப்பு பண்ணுறவன் ஃப்ராடுங்க. இவெல்லாம் ஃப்ராடு தாங்க. நீங்கள் இவனுக்காகலாம் ஃபீல் பண்ணாதீங்க. அந்த பயலுக்கு ஆரம்பத்துலேருந்து உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாதுங்க. அவன் உங்களை விட்டு போனது நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் நான் அப்படி இல்லைங்க. அவனோட வாழ்ந்த ஒரு மாத வாழ்க்கையை நினச்சிதான் 3 வருஷமாக காத்துட்டு இருந்தேன். அவனை நினைக்காத நாள் கிடையாது. இந்த 3 வருஷத்துலையும் எத்தனையோ நாள் அவன் நல்லா இருக்கணும்னு கோயில் கோயிலாக சுற்றிருக்கேன், விரதம் இருந்திருக்கேன். இன்னைக்கே நாளைக்குன்னு அவன் எப்போ வருவான்னு காத்துட்டு இருந்திருக்கேன். எல்லாமே வேஸ்டாக போச்சு. மன்னிச்சிருங்க, நான் வேற ஏதோ பேசி பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டேன். இல்லை பரவாயில்ல, யார்கிட்ட ஏதோ பேசணும்ல. எவ்வளோ நாள் தான் நான் உள்ளுக்குள்ளேயே பூட்டி வைக்க முடியும்? ஏங்க, நஷ்டத்திலே பெரிய நஷ்டம் எதுன்றீங்க? நம்ம ஒருத்தர் மேலே வச்ச நம்பிக்கை நஷ்டமாகிறது தான். அது இல்லாமல் நம்ம செலவழித்த அன்பு வீணாக போகிற மாதிரி பெரிய நஷ்டம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைங்க. கஷ்டமாக இருந்தால் நல்லா அழுது தீர்த்துட்டு அதோட மறந்துடுங்க. 3 வருஷமாக என்னை முட்டாள் ஆக்கியிருக்கான். அதை யோசிச்சாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க, முதல்ல இருந்து ஆரம்பிங்க. அப்படி என்னங்க உங்களுக்கு வயசாகி போச்சு? உண்மையே சொல்லணும்டா, நீங்கள் சரவணனுக்கு தங்கச்சி மாதிரித்தே இருக்கீங்க. முடிஞ்ச விஷயத்த எப்பயுமே நினைக்காதீங்க. வாழ்க்கை எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாங்க, அது நம்ம மனசுல தான் இருக்குது. எல்லாம் சரியாயிருங்க. நானும் உங்களுக்காக திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வேண்டிக்கிறேன். ஆமாம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? படித்தேன், எம்ஏ லிட்ரேச்சர், ஸ்டெல்லால. அப்புறம் எப்படிங்க இப்படி ஏமாந்தன்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. அதாங்க டைம். என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நானும் சாதாரண பொம்பளைங்க மாதிரி சீரியல் பார்க்குறது, புடவை வாங்குறதுன்னு இருந்துட்டேன்.
எங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு அவ இப்படி இருக்கா இவ அப்படி இருக்கான்னு நியாயம் பேசுறதுலே காலம் ஓடி போயிருச்சு. ஒரு சாதாரண பாமர பொண்ணு மாதிரி இந்த 3 வருஷம் இருந்துட்டேன். நான் கூட என்னமோ அதுன்னு கவலைப்பட்டு இருந்தீங்க. உங்களுக்கு என்னங்க, நல்ல படிப்பு இருக்கு, அம்முட்டியும் ஈஸியா சரி பண்ணிடலாங்க. சௌந்தர்யா, அம்மா கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன். சரி. வரேம்மா. திரும்பவும் தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். சாரி. எதுக்கு? இல்லை, சந்தோஷமாக கிராண்டாக நடத்த வேண்டிய அந்த ஃபங்க்ஷனை எங்கள் பிரச்சனைனால இவ்வளோ சிம்பிளாக நடத்த வேண்டியதாக போச்சு. என்ன லூஸ் மாதிரி பேசுற? உன் பிரச்சனை ஏன் பிரச்சனைன்னு என்ன இருக்கு? இனிமே எதுவா இருந்தாலும் அது நம்ம பிரச்சனை, நாம தான் அதை சரி பண்ணணும். ரொம்ப ஆசையாக கிளம்பி வந்திருப்பேன். அடடா, இப்ப எதுக்கு இவ்வளவு வயலின் வாசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் தான் நம்ம கல்யாணத்தில் இவ்வளோ பிரச்சனை வருதோன்னு தெரியல. இது வரைக்கும் வந்த பிரச்சனைக்கும் இந்த பிரச்சனைக்கும் வித்தியாசம் இருக்கு. வழக்கமா பிரச்சனைனா அது நம்ம 2 பேரும் சம்பந்தப்பட்டதா இருக்கும். என்னால உனக்கு பிரச்சனை வரும், இல்ல உன்னால எனக்கு பிரச்சனை வரும். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ற பிரச்சனை இதான். ஆமால, அம்மாவுக்கு இதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தான் ஒரே கவலை. உண்மையை சொல்ல போனா இந்த பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணன் கூட ரொம்ப மாறிடுச்சு. அப்பா அண்ணன் எல்லாருமே இந்த சமயத்துல உங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது முக்கியம்னு ஃபீல் பண்றாங்க. நீ என்னடா கேள்வி இது? உனக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல நிக்கிற ஆள் நானா தான் இருக்கும். இப்பெல்லாம் சீக்கிரமே இந்த கல்யாணம் நடந்துட கூடாதான்னு இருக்கு. நாளைக்கே கல்யாணம்னாலும் எனக்கு ஓகே தான். என்ன சிரிக்கிற? இல்ல, எத்தனை வருஷம் ஆனாலும் PhD படிச்சு முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அடம் பிடிச்ச பொண்ணு இதுதானான்னு பாக்குறேன். அந்த பொண்ணு இது இல்ல. அப்படியா? அவதானே நான் லவ் பண்ண பொண்ணு. பொண்ணு மாறிடுச்சா? ஆமா. ஆமா, எங்க அந்த பொண்ணை கொஞ்ச நாளா காணோம்? காணாம போயிடுச்சு. அப்படியா? எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். அது பயங்கரமா சண்டை போடுமே. பரவாயில்ல. உன்னை டார்ச்சர் பண்ணவாடாவ? பரவாயில்ல. உன்னை நிம்மதியாவே இருக்க விடாது. பரவாயில்ல, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும். தாலி கட்டி பாரு, ஆட்டோமேட்டிக்கா அந்த பொண்ணு வெளியே வந்துரும். ஐயோ, என்ன ஐயோங்கிற? நீ ஆசைப்பட்ட மீனாட்சி அவதானே? ஆமா. ஏன் இந்த திடீர் கேரக்டர் சேஞ்ச்? தெரியலையே. உண்மையை சொல்லு, பாட்டி விஷயத்துல பரிதாபப்பட்டு தானே நீ இறங்கி வந்த? நான் எங்க இறங்கி வந்தேன்? உண்மையை பார்த்தா நீ தான் இறங்கி வந்திருக்க. நீ தான் ஏன்னு காரணம் சொல்லு. சொல்லு, ஏன் விட்டு கொடுத்த? அதுக்கும் பாட்டி தானே காரணம். பாட்டி தான் காரணம். ஆனா அதுக்காக பரிதாபப்பட்டெல்லாம் விட்டு கொடுக்கல. ஆச்சி சில விஷயங்களை எனக்கு புரிய வச்சிருச்சு. 4-5 தடவை உன்னை பார்த்த ஆச்சிக்கு உன் மேல இவ்வளவு நம்பிக்கை இருக்கே. இத்தனை நாள் மணிக்கணக்கா பேசியிருக்கோம், எவ்வளவு நாள் பழகியிருக்கோம். எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சுன்னு தோணுச்சு. ஒத்துக்கிட்டேன். கரெக்டா சொல்லு, எந்த இடத்துல உனக்கு திரும்பவும் என் மேல நம்பிக்கை வந்துச்சு? உண்மையை சொல்லட்டா? சொல்லு. ஆச்சிக்கு மாலை போட்டு நீ அழுத பாரு, அந்த செகண்ட் டிசைட் பண்ணிட்டேன், இதை விட நல்ல மாப்பிள்ள நமக்கு கிடைக்க மாட்டான்னு. என்கிட்ட சண்டை போட்டு கூட ஆச்சிக்கு ஒண்ணுன்னதும் ஓடி வந்து கால் மாட்டுல நின்று அழுத பாரு, அந்த செகண்ட் தெரிஞ்சிருச்சு நீ எவ்வளவு அன்பானவன்னு. நீ 1000 தடவை ஐ லவ் யூன்னு சொன்னப்ப, பொக்கே கிஃப்ட்னு மாத்தி மாத்தி நீ வாங்கி கொடுத்தப்போ வராத நம்பிக்கை ஆச்சி முன்னாடி நீ அழுதப்போ எனக்கு வந்துச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா? லக்ஷ்மி கல்யாணத்துல நீ என் கையை பிடிச்சிக்கிட்டு அழுதியே. அப்பதான் டிசைட் பண்ண, காதலிச்சா இவன மாதிரி ஒருத்தனை தான் காதலிக்கணும்னு. ஆச்சி முன்னாடி நீ அழுதப்ப டிசைட் பண்ண,
கட்டிக்கிட்டா இவனதான் கட்டிக்கணும்னு. ஆச்சி உண்மையிலே ஒரு அதிசயம் மீனாட்சி. ஒருத்தர் மேல அன்பு காட்டும் டிசைட் பண்ணிட்டா அது எதுக்கு அளந்து பார்த்துக்கிட்டு? ஒருத்தர் எவ்வளவு தூரம் வேணா நேசிக்க முடியுன்றதுக்கு ஆச்சி தான் உதாரணம். சரவணா, சொல்லு. உன்னோட பிரச்சனை இனி என்னோட பிரச்சனை. என்கிட்ட சொன்னா நான் கோவப்படுவேனோ தப்பா எடுத்துப்பேனோன்னு நினைச்சு எதையும் தள்ளி வைக்காத. ஏன் உன் கைய அவ்வளவு தள்ளி வச்சிருக்க? இன்னும் டைட்டா பிடி மீனாட்சி. நீதான் மீனாட்சி என்ன கையை பிடிச்சு கூட்டு போகணும். ஏன் அப்படி? நீ என்ன கூட்டிட்டு போக மாட்டியா? உனக்கே தெரியும், நம்ம 2 பேர்ல தெளிவான பர்ஃபெக்டான ஆள் நீதான். நீதான் என்ன கூட்டிட்டு போகணும். தெளிவான ஆளு பர்ஃபெக்டான ஆள்னு நீ மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. ஆனா முதல் மரியாதையில இருந்து எல்லாம் உனக்கு தான். இங்க உள்ளவங்களுக்கெல்லாம் உன்னதான் பிடிச்சு போகுது. நீ நல்லவனா இருக்கிறதுக்கு ரொம்பலாம் மெனக்கெடுறது இல்ல. ஒரு ஃப்ளோல அப்படியே நல்லவனா இருக்க. எல்லாத்தையும் குழந்தை மாதிரி ஈஸியா எடுத்துக்கிற. கொஞ்சம் அடம் பிடிப்ப, முரண்டு பிடிப்ப, தப்பு பண்ணுவ. ஆனா குழந்தைங்க அடுத்த தப்புன்னு சொல்ல முடியுமா? நீயும் அப்படிதான். சரவணா, என்னடா லோ பேட்டரியை காட்டுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய், ஜாலியா இருடா. நீ இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிருக்கிறதுனால உனக்கு ஏதாவது நல்லது நடக்க போதா? இல்ல இல்ல, பின்ன என்ன? நீ என்ன கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் எல்லாம் பேசுற? டேய், ஃபீலிங்கா இருந்தாலும் பிராக்டிகலா இருக்கணும்னு சொல்றேன். என்னதான் சொல்லு, எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. யாருக்காக வருத்தப்படணும்னு இருக்குதுடா? ஆட்சி செத்த அன்னைக்கு நீ அழுதியே, அது நியாயம். நல்ல பொம்பளை, நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு கண்டிப்பா வருத்தப்படலாம். இவன் ஒரு ஃப்ராடு பய. இவனுக்காக நம்ம எதுக்கு வருத்தப்படணும் சொல்லு? ராத்திரி 8 மணிக்கு அப்புறம் நீ குவார்டர் அடிச்சதும் பார்க்க தானே போறேன். பழைய பாட்டெல்லாம் போட்டு என் பொண்ணுக்கு இப்படி அடிச்சேன்னு ஃபீல் பண்ணு. அப்ப இருக்குது உனக்கு. என்ன சம்பந்தி, அப்பாவும் பிள்ளையும் தனியா என்ன பேசிக்கிறீங்க? வீட்டுக்கு நல்ல வேலை வருது, வித்துடலாமான்னு கேட்டுட்டு இருந்தா. வாடகை வீடுன்னு சொன்னீங்க? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன சம்பந்தி. வழக்கம் போல அவன் என்ன திட்டிட்டு இருந்தான், நான் அவனை கலாச்சிக்கிட்டு இருந்தேன். சந்தோஷமா நடக்க வேண்டிய நிகழ்ச்சி இப்படி ஒரு சூழ்நிலை நடக்கிறது எல்லாருக்கும் வருத்தம் தான். விடுங்க சம்பந்தி, சரவணன் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள வேற என்னென்ன பார்க்க வேண்டி இருக்குதோ. என்ன கேட்டா அடுத்த பிரச்சனை வர்றதுக்குள்ள வேகமா கல்யாணம் நடந்துட்டா நல்லது. சரி சம்பந்தி, நாங்க கிளம்புறோம். என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? காஃபி எல்லாம் குடிச்சிட்டு மெதுவா போலாம். பரவாயில்ல சம்பந்தி, நமக்குள்ள அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம். வீட்டுல கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். சரி, அப்ப ஊருக்கு எப்ப கிளம்புறீங்க? புடவை நகைலாம் வாங்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு மெதுவா போகலான்னு கிளம்பி வந்தோம். ஆனா இங்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு. யாருக்கும் கல்யாணம் முடை இல்லை. இந்த பிரச்சனையை மறந்துடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம கல்யாண வேலையை பாருங்க. நல்லது சம்பந்தி. வாங்க. அங்க கிடைக்குமா? போற வழியில பார்த்து வாங்கிக்கலாம். டயா ஆச்சுலப்பா. போலாம்பா. ஆமா சம்பந்தி மக. ஐயோ, அம்மா கொஞ்சம் தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க. நான் வேணா போய் கூப்பிட்டு வரட்டுங்களா? வேண்டாம் வேண்டாம், ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு தடவை இது சம்பந்தி மாவை ஃப்ரீயா பார்த்து பேசுறேன். குட் குட். அப்புறம் தமிழ் அம்மா ஏதோ வாங்கணும்னு சொன்னால. அதான் புரியலன்னு சொல்றாள். என்னன்னு வாய் திறந்து தான் சொல்ல. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஒன்னும் இல்லையாமா. சம்பந்தி, நாங்க கிளம்புறோம். வாங்க வாங்க. வர மாப்பிள்ள. வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. அப்பா, என்னம்மா?
நான் அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். எதுக்குமா? எதுக்கு தேவையில்லாம? அப்புறம் பாத்துக்கலாமே. இல்ல மாமா, சொல்லிட்டு வந்துடுறேன். அப்புறம் உன் இஷ்டம். சொல்லிட்டு வரட்டும் சம்பந்தி, நல்லது தானே. நீ போயிட்டு வாமா. எதுக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் போயிட்டு வரேன் அத்தை. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. எல்லாம் சரியாயிடும் அத்தை. சில விஷயங்கள் நம்ம கையில என்னத்த இருக்கு? நம்ம பண்றதுக்குன்னு ஒண்ணும் இல்ல. சில கஷ்டங்கள் வரப்போ அதை தாங்குற சக்தியை கொடுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க மட்டும்தான் முடியும். இந்த விஷயத்துல மாமா நினைக்கிறதுதான் கரெக்ட். உண்மை தெரியாம இப்படிப்பட்ட ஒருத்தனோட சேர்ந்து வாழ்றதுக்கு தனியா இருக்கிறது எவ்வளவோ நல்லது. என்ன எனக்கே புத்தி சொல்றியா? பனைமரம் சாஞ்சிடுச்சுன்னா பன்னிக்குட்டி கூட தாண்டி போகுமா? இதான் சான்ஸ்ன்னு என்ன குத்தி காட்டுறியா? வேலை முடிஞ்சதுன்னா கிளம்பி போ. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்னு. சாரி அத்தை. இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க? ஆசைப்பட்ட மாதிரி தானே நடந்துக்கிறீங்க. என்னத்த சொல்றீங்க? ஏய், எனக்கு தெரியும் நீயும் உன் குடும்பமும் உன் எண்ணமும் கரிச்சி கொட்டிக்கிட்டு தானே இருந்தீங்க. அந்த செத்து போன கிழவி வாய்க்கு வாய் எங்களுக்கு சாபம் கொடுத்துச்சு. என்னத்த பேசுறீங்க? என்ன யாரோ மாதிரி பேசுறீங்க. இது இனிமே ஏன் குடும்பம் அத்தை. இந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு கஷ்டம்னா அது எனக்கும் கஷ்டம்தான். அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கத்த. நல்ல நடிகை நீ, ரொம்ப நல்லா நடிக்கிற. நீ நிஜமாவா வருத்தப்படுற? அத நான் நம்பணுமா? அத்தை, இந்த கல்யாண விஷயத்துல உங்களுக்கும் எனக்கும் சின்ன சின்ன சண்டைங்க வந்திருக்கலாம். உங்ககிட்ட எப்படி வேணாலும் நான் பேசிருக்கலாம். ஆனா வெளியே உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏய், இப்போ உனக்கு என்னடி வேணும்? நீ ரொம்ப நல்லவ, நான் பண்ண தப்பு எல்லாம் மன்னிச்சிட்டு என் மேல அன்போ பாசமும் காட்டுறேங்கிறத நான் நம்பணுமா? உன் நாடகத்தை சரவணன் ஒன்னா நம்புவான், நான் நம்ப மாட்டேன். எந்த நேரத்துல உன்னை பொண்ணு பார்க்க உன் வீட்டுல காலடி எடுத்து வச்சோமோ அன்னைக்கே ஆரம்பிச்சிடுச்சு எங்க குடும்பத்துக்கு சனியே. போக கூடாத இடத்துக்கெல்லாம் போயாச்சு. உன்னை மொத பார்த்த அன்னைக்கே போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் நிறுத்தின. நீ முதல்ல காலடி எடுத்து வச்சியே அன்னைக்கு தாண்டி எனக்கு நெஞ்சு வெளியே வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனேன். உன் கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தோம், என் பொண்ணு வாழ வெட்டியா வந்து நிக்கிறா. என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எப்பவுமே நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் நினைப்பேன். ஏய், நீ பேசுற பேச்செல்லாம் நான் மறந்துட்டேன்னு நினைச்சிட்டியா? நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் என் மனசுக்குள்ள சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அத்தை, நான் எப்பவோ சொன்ன வார்த்தைங்களா ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னும் என்ன அப்படியே பார்த்தா எப்படிங்க? பெரியவங்க நீங்க கோவமா பேசியிருந்தாலும் நான் அப்படி பேசிருக்க கூடாது. அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். மனசார வருத்தப்பட்டேன். ஏய், என்ன அவன் சொல்லி அனுப்புனானா? இதான் சான்ஸ், ஆறுதலா 4 வார்த்தை பேசு, எங்க அம்மா சரியாயிடுவாங்க சொன்னானா? போ போ, அவன் கடற்கரை இழிச்சவாய. பாருடி, இது என் வீடு, என் புருஷன் என் பிள்ளைங்களை தவிர நான் வேற யாரும் ஏத்துக்க மாட்டேன். என் பையன் நான் சொல்ற பொண்ண பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்னு கூட இல்ல. என்ன மதிக்காத ஒருத்திய கூட பரவாயில்ல நான் என் குடும்பத்துக்குள்ள ஏத்துப்பேன். ஆனா உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. போ. நமக்கு நடுவுல எவ்வளவு பிரச்சனைங்க இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிடிச்சே ஆகணும். இந்த ஜென்மத்துல நீங்க தான் எனக்கு அத்தை. அதை யாராலையும் மாத்த முடியாது. நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நான் நல்லவளதான் இருப்பேன், நல்லதுதான் செய்வேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கிற நாள் வர வரைக்கும் நான் காத்திருப்பேன். பேசுறதுக்கு உங்க குடும்பத்துக்கு சொல்லியா தரணும்? இது உங்க நேரம்டி. நீ பேசுற நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கோழி எப்பவும் சர்க்கரை தேடிக்கிட்டு வரும். எங்களுக்கும் சீக்கிரம் ஒரு விடிவு காலம் வரும். அப்ப வச்சிருக்கேன் உங்களுக்கு. நான் வரேன். ஏய், எதுக்கு இப்ப வந்த? உங்க மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு தானே நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் ஏண்டி தேடி வந்து என்ன இப்படி அழ வைக்கிறீங்க? போடி.
கிளம்புறேன்.